இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் திருவசனம். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இதுவரை நீங்கள் இருந்தது போல இனி உங்கள் வாழ்நாள் இருண்டு இருப்பதில்லை என்று இறை இயேசு பாலன் உங்களிடம் என்று கூறுகிறார். ஏனெனில் நீங்கள் அனைவரும் பெரிய வெளிச்சத்தை காணப்போகிறீர்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் கூட மேலும் வெளிச்சமாகிய பாலன் இயேசு பிரகாசிக்கப் போவதை பார்க்கப் போகிறீர்கள். ஆம், இன்னும் ஓரிரு நாளில் கிறிஸ்து இயேசு பிறப்பு திருநாளை ஆவலாய் எதிர்நோக்கி காத்திருக்கும் உங்கள் அனைவருக்குமான நற்செய்தி இது. இதை உளமாற விசுவாசித்து பாலன் இயேசுவிடம் மனமாற உங்கள் குறைகளை ஒப்புவித்து ஜெபியுங்கள். ஆண்டவரே, பாலன் இயேசுவே, இன்றைய வசனத்தில் கூறியிருக்கிறபடி காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்பதற்கிணங்க எங்களது மகிழ்ச்சியை பெருகப் பண்ணும். எங்கள் அருப்பை பெருகப் பண்ணி உமது முன்பாக களிகூற பண்ணும் என்று கேளுங்கள். இந்த திருவருகையின் காலத்தில் நிச்சயம் உங்கள் மேல் பாலன் இயேசு இரக்கம் பாராட்டுவார். இந்த மண்ணில் பிறக்கப் போகிற இறை பாலன் நிச்சயம் உங்களை வெற்றிகளை நோக்கி வழிநடத்திச் செல்வார். உங்கள் வாழ்வில் தற்சமயம் காணப்படும் துன்பங்கள், நோய்கள் அனைத்தையும் களைந்துவிட்டு துயரங்களை தகர்த்து புதியதொரு விடியலை காண செய்வார். ஆகவே உங்கள் உள்ளமும் உடலும் மண்ணில் வரவிருக்கிற விண்ணின் வேந்தனை போற்றி துதிப்பதாக, ஆர்ப்பரித்து மகிழ்வதாக. தினமும் தவறாமல் கிறிஸ்து பிறப்பு நவநாளை குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்கிறீர்களா? கட்டாயம் செய்ய வேண்டும். அப்போது நிச்சயம் பல அதிசயங்களை உங்கள் வீட்டிலும், பிசினஸிலும், வேலை செய்யும் இடத்திலும், பிள்ளைகளின் படிப்பு காரியத்திலும் காண்பீர்கள். கவலைகள் பறந்து போகும். அந்த இயேசு பாலனின் சின்னஞ்சிறு முகத்தை ஒருமுறை பார்த்தாலே நிம்மதி உங்கள் மனதிலும் வீட்டிலும் நிலவும். வீடெங்கும் மகிழ்ச்சி, சிரிப்பு நிறைந்திருக்கும். உங்களுக்காகத்தான் இயேசு பிரான் சிசுவாக அவதரிக்கப் போகிறார். பிறகு என்ன கவலை? அந்த அன்பே உருவான குழந்தை இயேசு அனைவரையும் வாழ வைப்பார். ஜெபிக்கலாமா? இயேசுவே, காரிருளில் நடந்து வந்த உமது மக்களாகிய நாங்கள் விடியலை காண பேரொளியாய் உதித்தவரே, எங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் எங்கள் வீட்டில் நாங்கள் உமக்கென ஆயத்தப்படுத்தி காத்திருக்கும் சிறிய குடிலிலே வந்து தங்கி எங்களை ஆசிர்வதியும் இயேசு பாலனே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.